بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மிக பெரும் அருளால் நம்மை இந்த ஏகத்துவ கொள்கையிலே திளைக்க செய்திருக்கின்றான். இந்த ஏகத்துவ கொள்கையிலே அப்படி நாம் கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நாம் நம்மோடு மட்டும் இந்த ஏகத்துவ கொள்கையை வைத்து கொள்ளக்கூடாது. அந்த ஏகத்துவ கொள்கையை எப்படி நாம் தூய முறையில் பின்பற்றுகின்றோமோ அதே போல் பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஏகத்துவ கொள்கையை பாருங்கள், பெரும்பாலும் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்கள் 6 பேர் 7 பேர் இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் ஒருத்தர் அல்லது 2 பேர் தான் இருப்பாங்க. மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த கொள்கைக்கு மாற்றமாக தான் இருப்பாங்க. தர்காவுக்கு போவது, அங்கே போய் இந்த கபூர் வழிபாடு செய்வது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு இருக்கிற கடமை என்னென்னா, தீமையாக எந்த விஷயத்தையெல்லாம் இந்த மக்கள் செய்கிறார்களோ அந்த விஷயத்தையெல்லாம் தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் இன்னும் சொல்லப்போனால் ஏகத்துவ அந்த சத்திய கொள்கை இருக்குது, அந்த கொள்கையை பல பேர் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இன்னும் சில பேரை நாம் பார்ப்போம், அதை அறிந்து கொண்டே அதை சரியான உறுதியோடு அந்த கொள்கையில் இல்லாதவர்களாக இங்கிட்டும் அங்கிட்டும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சு இப்படி இருக்கிற மக்களை நாம் பார்ப்போம். அப்போ அந்த ஏகத்துவ கொள்கையை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் மார்க்கத்தில் என்னவெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலும் சரி அல்லது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி என்னவெல்லாம் தவறுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நம் சக மனிதர்கள், சக தோழர்கள், அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட தீமையான விஷயத்தை எல்லாம் அதை சொல்லி அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது மீது கடமையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி தான் சொன்னாங்க, என்னை பற்றி நான் சொன்னதாக ஒரு செய்தி உங்களுக்கு மத்தியிலே கிடைத்தது என்று சொன்னால் அதை நீங்கள் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிற கடமையை நம்ம மீது விட்டுட்டு போயிருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அதில் பாராமுகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஏகத்துவத்தை சத்தியத்தை மற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, வெறுமனே நன்மையை மட்டும் போதிக்கக்கூடியவர்களாக இருந்துட்டு போயிடுறத பார்க்குறோம். அப்படியே நாமளே சிந்திச்சு பார்ப்போம். நம்ம சக நண்பர்கள்ட்ட சொல்லுவோம், இங்கே நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை பழக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால், தொழுவுங்க பாய், ஏன் தொலை வராமல் இருக்கிறீங்க, 5 வேளை தொழுவ வேண்டியது தானே, இந்த அடிப்படையில் தொழுகையை பற்றி சொல்லுவோம். இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் பொருளாதாரம் அதிகமாக வச்சுருக்கிறவங்களா இருக்கிறீங்களே, நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக செஞ்சால் என்ன, இந்த நன்மையை சொல்லுவோம். பொருளாதாரம் வச்சுருக்கிறீங்களே, உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக தானே இருக்குது, நீங்கள் ஏன் இன்னும் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறீங்க, நன்மையை எடுத்து சொல்லுவோம். இதெல்லாம் தவறில்லை, நன்மையை எடுத்து சொல்ல வேண்டியது தான். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தீமையான விஷயங்கள் அவங்களுக்கு மத்தியில் இருக்குமே அதை சொல்கிறதுக்கு முனைப்பு காட்டாதவர்களாக இருக்கிறத பார்க்குறோம். ஏகத்துவத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், சத்தியத்தை அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள், சத்தியத்தை பிற மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் வெறுமனே நன்மையான காரியங்களை மட்டும் சொல்லிவிட்டு தீமையான காரியங்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லாதவர்களாக இருந்திருக்கிறத பார்க்குறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்குது இல்லை, இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முழுமையான வாழ்க்கை களஞ்சியம். எந்த மனிதரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா விதமான காரியத்தையுமே தொட்டு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இதை அறிந்தும் வைத்திருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஏகத்துவவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னால் தீமையான விஷயம் தடுக்கிறதுக்கு மறுக்கிறத பார்க்குறோம். ஒரு காலகட்டம் இருந்துச்சு, ஏகத்துவ சிந்தனையுடைய ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லுவாங்க பகிரங்கமாக, பொது மேடையில், பொதுக்கூட்டம் வாயிலாக, துண்டு பிரஸ் நோட்டீஸ் வாயிலாக இப்படியெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம், நாம் இந்த சத்திய கொள்கையில் இருந்தால் போதும், நாம் நன்மையில் இருந்தால் போதும், அவங்க எந்த தீமையில் இருந்தால் நமக்கு என்கிற அடிப்படையில் சொல்லாதவர்களாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோமா இல்லையா?
அப்போ இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் இப்படி வாழ சொல்லலை. ஒரு மூமின் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தனக்கு தெரிந்து வைத்திருக்கின்ற எல்லா விஷயத்தையும் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் உள்ள விஷயத்தையும் நாம் பார்க்க முடியும். ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்னா, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹுரிஜத்தில் இன்னாசி, மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். அதுக்கு பின்னாடி சொல்லிக்கிட்டு வர்றேன், தஅமுரூன பில் மஅரூஃப், ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள். ஓ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் தீமையை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஓ துஅமினூன பில்லாஹ், இன்னும் அல்லாஹ்வின் மீது நீங்கள் திறமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறீங்க. அப்போ எல்லாம் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான், 3வது அத்தியாயம் 110 இதில் என்ன சொல்கிறான்னா, வாக்கியம் சொல்லிட்டு வர்றான், இந்த ஏகத்துவ நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்கிறான். இப்போ நாம் என்ன நினச்சி கொள்வோம் நம்மளுடைய மனசில், நம்ம பள்ளிவாசலுக்கு போகிறோம், தொழுகிறோம், இன்னும் வேறு ஏதாவது பயான் நிகழ்ச்சி நடந்தால் அதுலேயும் கலந்துக்கிறோம், ஜும்மாக்கெலாம் நம்ம ஏக சிந்தனை உள்ள கொள்கைக்கு தான் பள்ளிவாசலுக்கு தான் போகிறோம், எல்லாம் தொழுகிறோம், நம்ம சிறந்த சமுதாயம். அல்லாஹ் அப்படியே அங்கே சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சிறந்த சமுதாயம்னு சொல்லும் பொழுது அதுக்கு சில விஷயங்களை சொல்கிறான். நீங்கள் இப்படி நடந்தால் தான் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்க முடியும். எப்படி? நன்மையை ஏவுங்க, நல்லதை செய்ய சொல்லுங்க, அதோடு சேர்த்து நீங்கள் தீமையான காரியங்கள் அவர்களுக்கு இருந்தது என்று சொன்னால் அதையும் நீங்கள் தடுங்க. அப்படி நீங்கள் இருந்தால்தான் சிறந்த சமுதாயம் என்பதாக 3வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறதை பார்க்குறோம். அப்போ நாம் என்ன மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் கொண்டிருக்கிறோம், ஏகத்துவ கொள்கையிலே திறமானவர்களாக இருக்கின்றோம். அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் எப்படியெல்லாம் இந்த சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறோமோ, நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கிறோமோ, அதே போல் பிற மனிதர்களிடத்தில் தவறான விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும். ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் எப்படி இருக்குது, தவறுகளை எடுத்து சொல்வதற்கு, தீமையான விஷயம் மனிதனிடத்தில் இருந்தால் அதை சுட்டி காட்டுவதற்கு ஒரு சில நிலைப்பாடுகள் எடுத்தவர்களாக இருக்கிறோம். நம்ம சொல்ல போகிறோம்னு வச்சுக்கிடுங்களேன், கூட இருக்கிறவர் சொல்லுவார், அட ஏன் பண்ணி அதெல்லாம் போய் சொல்கிற அவர்கிட்ட, அவர்னா ஒன்றும் தெரியாதவரா? அதுக்கு ஒரு உலகத்தினுடைய வழக்காடல் மொழி வேறு, தூங்குறவனை எழுப்பிடலாம்ப்பா, இவெல்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிறான், அவனை எழுப்பவும் முடியாது, கூட இருக்கிறவங்க சொல்கிறத பார்க்குறோம். அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் தீமையை சுட்டி காட்டினீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக பிரார்த்தனை செய்யணும். இன்னென்ன தீமைகள் அவர்கிட்ட இருக்குது, நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன், அதில் ஒரு மீண்டு வர்றதுக்கு நீ அருள் புரியா அல்லாஹ் என்ற அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல் குடும்பத்தில் ஒரு பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அல்லது ஒரு பொருளாதாரத்தில் மிகுந்தவராக இருந்தாலும் சொன்னால் அவர்களிடத்தில் எந்த விதமான தீமையாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு இணைவை எப்போ எடுத்துக்கிடுங்க, இன்றைக்கி நம்ம குடும்பங்களில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, குடும்பங்கள் அப்படியே உறவு முறைகள் நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பேர் வசதி வாய்ப்பில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறது கிடையாது, நீ ஏதாவது போய் சொல்லி உறவு முறையை முடிச்சு விட்றாத, நல்லா போய்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாதா, உன்னை விட அவங்க வயசு அதிகமாக இல்லையா, அவங்க எவ்வளோ அனுபவசாலியாக இருக்கிறாங்க என்ற அடிப்படையில் இன்றைக்கி தவறுகளை சுட்டி காட்ட வேண்டாம் என்ற அளவுக்கு நிலைப்பாடுகளை வச்சுருக்கிறத பார்க்குறோம். அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்மை பெற்ற தகப்பனாராக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் எல்லோருக்குமே எடுத்து சொல்லணும். கோச்சிக்கிட்டு போகிறாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை நாம் எடுத்து சொல்லணும் கடமை இருக்குதா இல்லையா? அப்போ சரியான முறையில் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தூதர்களை எதுக்கு அனுப்புனான்? காலத்துக்கு காலம் ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே தூதர்களை அனுப்பியிருக்கிறான். அப்போ அல்லாஹ் வெறுமனே நீங்கள் இந்த லாயிலாக என்ற லாயிலாக இல்லா என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை மட்டும் சத்தியத்தை மட்டும் எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னானா, சதும் நகரத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தூதராக அனுப்புனான். அவங்கள வெறுமனே நீங்கள் இந்த இணைவை அல்லாஹ்வுடைய அந்த ஓரிரை கொள்கை சத்தியத்தை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அல்லாஹ். அந்த சமுதாய மக்கள் ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டு கொண்டார்கள். ஆணோட ஆண் சேருவது, பெண்ணோடு பெண் சேருவது என்ற அந்த ஓரினை கொள்கை பிரச்சனையில் செயல்பாட்டில் அவங்க இருந்த காரணத்தினால அதையும் சேர்த்து அவர்களுக்கு அந்த தீமையை சுட்டி காட்டுங்க, அதை விட்டு அவர்களை வென்றெடுங்க, அந்த தீமையில் அவர்கள் ஈடுபடாத அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு கட்டளையிடலாம். அதே போல் சுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மத்திய நகரத்துக்கு அனுப்புகிறான். அங்கே இதே அல்லாஹுடைய அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறாங்க. அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற செய்தியும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் இப்படி கட்டளை இருக்கிறான், அந்த மக்களில் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க, அந்த பிற மக்களுக்கு அதனால் தீமையாக இருக்குது, தீங்கு ஏற்படுது, அப்போ அந்த தீமையை விட்டு நீங்கள் அவங்கள தடுங்க, அதை எடுத்து அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி தான் அனுப்பியிருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவையும் சொல்லுங்கள், சத்தியத்தையும் எடுத்து சொல்லுங்கள், அதே நேரத்தில் அந்த சமுதாய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீமைகளையும் நீங்கள் தடுங்கள் என்பதாக அல்லாஹ் இப்படித்தான் காலத்துக்கு காலம் தூதர்களை அனுப்பியிருக்கிறானா இல்லையா? அதே போல் இன்னும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் நம்மளுடைய இறுதித்துவம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அம்சமும் கலந்ததாகவே தான் இருக்கும்.
நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள மட்டும் தனித்துவமாக அல்லாஹ் சொல்லி திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது அவர்கள் பண்பு எப்படி இருக்கும் என்பதை சொல்லி காமிக்கின்றான். திருமறை குர்ஆனில் பார்த்தோம்னா 7வது அத்தியாயத்தில் 157வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, இந்த எழுத படிக்க தெரியாத இந்த தூதரை, இந்த நபியை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அல்லதி யஜீதுனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபி தௌராத்தி ஒல் இன்ஜீல், அந்த மக்கள் இந்த முஹம்மதை, எழுத படிக்க தெரியாத முஹம்மதை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். அடுத்த வசனத்தில் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் எழுதப்பட்டிருப்பதை அறிந்திருக்கின்றார்கள், அவர்களை பார்க்கிறார்கள் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்ல வர்றான் வசனத்தில், யஅமுருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கர். இந்த மக்கள் இருக்கிறாங்களே, சமுதாய மக்கள், எழுத படிக்க தெரியாத இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறார்கள். அந்த மக்களுக்கு அருளப்பட்ட வேதமான தௌராத்திலும் இன்ஜீலிலும் இந்த முஹம்மதை பற்றி சொல்லப்பட்டிருப்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த முஹம்மதை எப்படி பார்க்குறாங்க, எந்த நிலையில் பார்க்குறாங்க? அவர்கள் நன்மையை மக்களுக்கு ஏவுகிறார்கள், தீமையை விட்டு அந்த மக்களை தடுக்கிறார்கள். ஒயுஹில்லு லஹுமு தையிபாத்து ஒயுஹர்ரிமு அலைஹிமு, தூய்மையானவற்றை இந்த மக்களுக்கு அனுமதிக்கிறார்கள், தூய்மை இல்லாதவற்றை அந்த மக்களுக்கு மத்தியிலே தடை செய்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை பற்றி, அவர்களுடைய நிலை இந்த வாழ்நாளில் எப்படி இருந்தது என்பதை அங்கே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ தூதர்கள் வெறுமனே ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்காக மட்டும் அனுப்பப்படவில்லை. மக்களுக்கு மத்தியில் தீமையான விஷயங்கள் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் தடுங்க, அந்த மக்களை தூய்மைப்படுத்துக என்பதாகத்தான் அல்லாஹ் அந்த தூதரை அனுப்பியிருக்கிறத பார்க்குறோம். இது எப்படி விளங்க முடியும்னு சொன்னால், இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக மட்டுமல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியின் மூலம் வழங்க முடியும். அவங்க செய்தியை அறிவிக்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? கிஃபார் குலத்தை சேர்ந்த ஒரு மனிதராக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாங்க. மக்கமா நகரத்தில் ஒரு மனிதர் தன்னை நபி என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த மனிதரை போய் நீ பார்த்து செய்தியை அறிந்து வா என்று தன்னுடைய சகோதரரை அனுப்பிவிடுறாங்க. அவர் போகிறாரு, சகோதரர் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்பி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை சொல்கிறாங்க. அந்த மனிதரை நான் பார்த்தேன், யார் நபின்னு சொல்லி மக்கமா நகரில் இருக்கிறாங்களோ அந்த மனிதரை நான் பார்த்தேன். அவங்க நன்மையான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து செய்யும்படி ஏவுகிறார்கள், கட்டளையிடுகிறார்கள், தீமையான விஷயத்தை விட்டு அந்த மக்களை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதை கேட்டவன் அப்துல் ரலியல்லாஹு இந்த விஷயம் எனக்கு பத்தாது, நான் இன்னும் முழுமையாக அறியவேன்னு அவங்க கிளம்பி போகிறாங்க மக்கமா நகருக்கு. இது ஒரு நீண்ட நெடிய ஒரு ஹதீஸ் வரலாற்று சம்பவம், நமக்கு தேவை இந்த விஷயம் தான். அவங்க எப்படி சொல்கிறாங்க, அப்துல் ரலியல்லாஹுடைய சகோதரர் சொல்கிறாங்க, அபூதரே நான் இந்த மாதிரி அந்த மனிதனை பார்த்தேன், அவர் தீமையை தடுக்கிறாங்க, நன்மையை ஏவக்கூடியவங்களாக இருக்கிறாங்க என்ற அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடியதையும் பார்க்குறோம். அப்போ இந்த சம்பவத்தை வைத்து நம்ம என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் நன்மையும் செய்ய சொல்லியிருக்கிறாங்க, தீமையும் தடுத்திருக்கிறார்கள் என்பது விளங்குது. ஆனால் நமக்கு மத்தியில் இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்கள். தன்னுடைய வெளியிலலாம் விட்டுருங்க, நண்பர்கள் வட்டாரத்தை விட்டுடுங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணுற வேலை பார்க்குறவங்கள விட்டுடுங்க, நம்ம கூட இந்த மர்க்கஸில் அமர்ந்து ஒன்றா தொழக்கூடியவங்களை விட்டுடுங்க. உங்களுடைய வீட்டை எடுங்க, குடும்பத்தார்கள் சுற்றுச்சூழல் கூட எடுக்க வேணாம். உங்களுடைய வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்கிறீங்க, அதில் எத்தனை பேர் இந்த சத்திய மார்க்கத்திலே இருக்கிறார்கள், ஏகத்துவத்திலே உறுதியோடு இருக்கிறார்கள் என்பதை சிந்திச்சு பாருங்கள். எல்லா வீட்லேயுமே அந்த குறை இருக்கும். என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? நம்ம நல்ல ஒரு வசதி வாய்ப்பான குடும்பமாக இருந்தால் கூட சொல்ல பயப்படுவோம், தன்னுடைய வாப்பாடத்தில் சொல்ல பயப்படுவோம். ஏன்? நீ புதுசாக ஒரு மார்க்கத்தை இந்த ஊரில் நடைமுறைப்பட இருக்கிறத விட்டு நீ தாண்டி ஏதோ புதுசாக சொல்கிற. நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமாக அந்த கொள்கையில் தான் இருக்கிறோம், நீ ஒரு 20-30 வருஷத்தில் புதுசாக வந்த கொள்கையை வச்சு நீ சொல்கிற அப்படின்லாம் பேசுவாங்க. அதையும் மீறி என்ன செய்யும்னா, என் பேச்சை நீ கேட்காதவனா இருக்கிற, உனக்கு சொத்தில் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் இப்படி சொல்லிடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நிற்கிறத பார்க்குறோம். நம்ம அதுக்கு பயப்படுறோம். வரக்கூடிய நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ போகிறோம்னு நினச்சிக்கிட்டு நமக்கு வரக்கூடிய அந்த பொருளாதாரங்கள் அந்த விஷயங்கள்லாம் அடிபட்டு போய்விடும் என்ற காரணத்தினால நம்மளுடைய வீட்டை நாம் திருத்தாமல் இருக்கிறோமா இல்லையா? அப்போ விளங்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே தொழுகையை, நோன்பை, ஹஜ்ஜை, ஜக்காத்தை மட்டும் நன்மையான விஷயங்கள் மட்டும் சொல்லவில்லை. அவங்க அனாச்சாரமான விஷயங்களை எல்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லி தடுத்திருக்கிறார்கள். இது எல்லாமே விளங்கி வச்சிருக்கிறோம், அதை நம்ம சொல்ல வேண்டியது இல்லைங்க. ஐயாமுல் ஜாஹிலியா சொல்ல அறியாமை கால மக்களிடத்தில் இருந்த அந்த தீமையான காரியங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லி அல்லாஹ்வோட உதவியோடு அவர்களை ஈமானின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அதையும் நாம் கையில் எடுக்க வேண்டும். நம்ம கையில் எடுக்கக்கூடிய முதல் விஷயம் என்னவாக இருக்கணும்? முதல்ல சொன்ன மாதிரி தான், இணை வைப்பாக இருக்கணும். அந்த இணை வைப்பு எவ்வளோ பெரிய ஒரு பாதகம், அது தீமையான காரியமா இல்லையா? நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம்ல, நாம் மரணித்த பிறகு எழுப்பப்பட்ட பிறகு சொர்க்கமாக நரகமாக எல்லாம் டிக்ளேர் பண்ணுவோம், எல்லாம் முடிவு பண்ணுவான்.
சொர்க்கவாதி நம்மளே சொல்லிக்க முடியாது. ஆனால் நாம் அதுக்கு ஆசைப்பட்டு தானே அந்த ஏகத்துவ சிந்தனையில் இருக்கிறோம், சத்திய கொள்கையில் இருக்கிறோம். அப்போ நாம் நம்மளுடைய வாப்பாவுக்கு சொல்ல மறக்கிறோமே, உம்மாவுக்கு சொல்ல மறக்கிறோமே, நம்ம சகோதரருக்கு சொல்ல மறுக்கிறோமே, தயங்குறோமே. அப்போ இதுவெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்களும் சொர்க்கத்தின் பக்கம் வரக்கூடிய மக்களாக இருக்கலாம்ல. அல்லா நான் அப்போ இந்த இணை வைப்பு சொல்கிறதோ மட்டுமல்லாமல் ஏராளமான வசனங்கள் இணை வைப்பில் இருப்பவர்களுக்கு நான் அல்லாஹ் மன்னிப்பே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற திருமறை குர்ஆனில் இருக்கிறத பார்க்குறோம். அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க? சத்திய மார்க்கத்தை விட்டு இணை வைப்பில் ஏன் இருக்கிறாங்க? அவங்களோடு அந்த பல வருடங்கள் வாழ்ந்த அந்த ஜமாத் தலைவர்கள், பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஹஜ்ரத்துகள்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா? எத்தனையோ ஊரில் பார்க்கலாம். நம்ம பிறந்து சின்ன வயசாக இருக்கும்போது கருத்தறிஞ்சு பள்ளிவாசலுக்கு போயதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். சுன்னல் ஜமாத் பள்ளிவாசல் இருக்குது, வேறு பள்ளிவாசல் இருக்குதா இல்லையா? போனோம்னா சின்ன வயசுலேயே நம்ம பார்த்துருப்போம். தொழுகை முடிஞ்சு பிதாத்தான துவா, கூட்டு துவா ஓதுறதா இருக்கட்டும், இல்லை மௌலூது திக்ர் மஜ்லிஸ் செய்கிறதா இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற வார்த்தைகளை சொல்லி அங்கே மஜ்லிஸில் கலந்து கொள்வதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்களே. என்னைக்காவது நம்ம அவங்கள்ட்டையோ நம்மளுடைய குடும்பத்தார்ட்ட சொல்லியிருக்கிறோமா, இணை வைப்பில் இருக்காங்கப்பா, உங்களை யார் இந்த இணை வைப்பில் இருக்கிறதுக்கு தூண்டுறாங்களோ அவங்க நாளைக்கு மறுமையில் கையை விரிச்சிடுவாங்க என்ற விஷயத்தை எல்லாம் சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோமா? நமக்கு என்ன, நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்ம சுரக்கத்துக்குரியவராக மாறினா போதும் அல்லாஹ்வுடைய உதவியோடு. நம்ம வாப்பா எப்படி போனால் நமக்கு என்ன? உண்மை அதுக்கு விளக்கம் வேறு. எந்த விளக்கம்? நாளைக்கு மறுமையில் எழுப்பப்பட்ட பிறகு யாரையும் கண்டு கொள்ள முடியாதுன்னு சொல்கிறோமா இல்லையா? வாப்பா மகனுக்கு சொல்ல முடியாது, மகன் வாப்பாவுக்கு சொல்ல முடியாது, எந்த உதவியும் பண்ண முடியாது, தான் பெத்த பிள்ளைக்கு பண்ண முடியாது. இந்த செயல்லாம் குர்ஆனில் உள்ள வசனத்தை மேற்கோள் காட்டி வியாக்கியானம் கொடுக்குறதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? அப்போ இந்த 35வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த வசனத்தை எடுத்து அவங்களுக்கு மத்தியிலாம் சொல்லுங்கள். இன் தத்ஊஹும் லா யஸ்மஉ துஆஅக்கும், நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியுற மாட்டார்கள். நீ ஜமாத் தலைவர் சொன்னார், குடும்பத்தில் பெரியவங்க சொன்னாங்க, ஊர் ஹஜ்ரத் சொன்னார்லாம் சொல்லிட்டு இணை வைப்பில் போறியப்பா, போய் சமாதிக்கு மத்தியில் கையேந்திரிய, அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நீ கேட்குறிய. அதுதான் சொல்கிறான், இன் தத்ஊஹும் லா யஸ்மஉ துஆஅக்கும், நீங்கள் அவங்கள்ட்ட போய் அழைக்கிறீங்க, அந்த அழைப்பை அவர்கள் ஏற்க மாட்டார்கள், செவியுற மாட்டார்கள் என்பதை சொல்லிட்டு, உளவு சமிஉ, ஒருவேளை நீங்கள் கேட்பாங்கன்னு தான் போய் சொல்கிறீங்க, அப்படியே கேட்டாலும் கூட மஸ்தஜாபுலக்கும், அவர்கள் உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள் சொல்லிட்டு சொல்கிறான். ஓ யௌமுல் கியாமத்தி யக்ஃபுரூன பி ஷிர்கிக்கும், கியாமத்து நாளில் நீங்கள் இணை கற்பிச்சிங்களே, யார் உங்களுக்கு அது தூண்டுனா, யார் உங்களுக்கு அது ஒரு முக்கியமான மார்க்கத்தில் உள்ள வணக்க வழிபாடு மாதிரி உங்களுக்கு காமிச்சாங்களே, அப்படிப்பட்ட யாருமே உங்களுக்கு மறுமை நாளில் உங்களை மறுத்துருவாங்க. நான் வழிகெடுக்கலை, நான் எதுவும் சொல்லலை என்ற அடிப்படையில் மறுத்து விடுவார்கள். ஒலாயு நப்பிஉக மிஸ்லு ஹபீர், நன்கு அறிந்தவனைப் போல் உமக்கு எவரும் உதவ முடியாது என்பதாக, அறிவிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த வசனத்தெல்லாம் எடுத்து பேசணும்னு சொன்னால் அந்த இணை வைப்புங்கிற தீமையான காரியத்திலிருந்து அவர்கள் நாம் தடுக்க முடியும். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, இந்த தீமையான காரியம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நம்ம யாருக்கும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ பார்க்குறோமா, தொழுவுங்கன்னு சொல்லிட்டா அந்த நன்மையான எண்ணத்தை விதைச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட உள்ள தீமையெல்லாம் களைஞ்சி போயிடும். அப்படியான்ற என்னைய காலகட்டம் இருக்குது. ரமலானில் நோன்பு நோட்டுறவொன்னே சஹர்லேருந்து மஹரிப் அந்த நோன்பு துவக்கிற டைம் வரையும் அப்படியே இருப்பாங்க, தொழுவுவாங்க, தொழக்கூடியவங்க கூட தொழுவுவாங்க, குரானை ஓதுவாங்க. ஆனால் அந்த நோன்பு திறந்த உடனே பாருங்களேன், 6:10 இல்லை 6:15 நோன்பு திறக்கிற நேரம்னா அப்படி பேரிச்சம்பழத்தை வாயில் வச்சுட்டு மற்ற ஐட்டம் சாப்பிட்டுட்டு உடனே டாய்லெட் உள்ள போய்ட்டு வெளியே போய், எதுக்கு? புகைப்பிடிக்கிறதுக்கு, சிகரெட்டு குடிக்கிறதுக்கு. அப்போ இதில் ஏதாவது ஃபாய்தா இருக்கா? நீ காலையில் சஹர் நேரத்துலேருந்து மஹரிப் நேரம் வரையும் நல்லா தானப்பா இருந்த, குரான் ஓதுன, தொழுகை ஒரு வக்து விடாமல் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல் அதுக்கு நேரம் உட்காந்து நீ திக்ரு செஞ்ச. இப்போ இது எல்லாம் செஞ்சுட்டு அந்த நன்மையெல்லாம் பலன் தராத அளவுக்கு வெளியே போய் சிகரெட்டு குடிக்கிறியப்பா, இதை சொல்லியிருக்கிறோமா? இன்னும் சில பேர், உன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், நல்ல பேர் எடுத்த குடும்பம்ப்பா அந்த ஊரில், நீ மட்டும் ஏன்ப்பா அப்படி இருக்கிற, மதுவில் மூழ்கி கிடக்கிறிய, போதைக்கு அடிமையாக கிடக்கிறிய, இதை சொல்லியிருக்கிறோமா? சொல்ல மாட்டேங்கிறோம். அப்போ மூமின்களின் பண்புகளை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசும்பொழுது கூட அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்கிறான்? இதை தான் சொல்லி காமிக்கிறான். நன்மையை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க. ஒல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியா பஅது, நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் ஒற்ற நண்பர்கள், சகோதரர்கள் என்று சொல்லிவிட்டு, யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். 9வது அத்தியாயம் 71வது வசனம். அதே போல் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் நம்புகின்றனர். வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுகின்றனர், தீமையை தடுக்கின்றனர். வ யுஸாரிஊன ஃபில் ஹைராத், நல்லறங்களை நோக்கி விரைகின்றனர். வ உலாயிக மினஸ் சாலிஹீன், அவர்களே நல்லோர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 3வது அத்தியாயம் 114வது வசனம்.
இப்போ முதல்ல ஒரு வசனம் பார்த்தோம்ல, சிறந்த சமுதாயம்னு சொல்கிறானே, நார்மலாக இருக்கிறவங்க சிறந்த சமுதாயமா? ஏன் சிறந்த சமுதாயம் விளக்கத்தான் இங்கே கொடுத்துட்டான். அவர்கள் நன்மையை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க, இதையெல்லாம் கொடுத்துட்டான். இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள். ஒயு சாரி ஊனஃபில் ஹைராத், நல்லறங்கள் எங்கேயெல்லாம் நன்மையான விஷயங்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு உட்பட்டு அல்லாஹுடைய தூதருடைய அந்த வழிமுறைக்கு உட்பட்டு இருக்கிறதோ அந்த நல்லறங்களை எல்லாம் நோக்கி அவர்கள் விரைவார்கள். உலாயிக்க மினஸ்வாலிஹீன், அவர்கள்தான் நல்லோர்கள் என்பதாக சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன, இந்த திருமறை குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? நமக்கு தீமையை தடுக்கணும்னு சொல்லுதா இல்லையா? நம்ம அதில் முதல்ல ஒரு பகுதியை மட்டும் செஞ்சுட்டு விட்டோம்னா அல்லாஹ் சிறந்த சமுதாயமாக நம்மளை சொல்லுவானா? நல்லவர்கள் பட்டியத்தில் நாம் சேருவோமா? அப்போ நம்ம அந்த நல்லறங்கள் எந்த மக்களுக்கெல்லாம் எடுத்து நன்மையை சொல்கிறோமோ அதோடு அவர்கள்ட்ட இருக்கிற தீமைகளையும் நாம் சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, சொன்னோம்ல, நீங்கள் நல்ல விஷயத்தை மட்டும் ஒரு உள்ளத்தில் போடுங்க பாய், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு மாறிடும். தொழுகை வாங்கன்னு சொல்லி தொழுகை வந்துட்டாருன்னா சிகரெட்டு குடிக்க மாட்டார், வேறு தவறான விஷயத்தில் ஈடுபட மாட்டார், வட்டி வாங்க மாட்டார், வட்டி வாங்கி வியாபாரத்தில் பணத்தை முதல் போட மாட்டார். இப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோமா இல்லையா? இப்படி வாதம் செய்யக்கூடிய ஒரு சில பேர் இருக்கிறாங்க. நம்ம யாரையும் சுட்டி காட்டி பேசலை, இருந்தாலும் சொல்கிறோம். வெறுமனே நன்மையை மட்டுமே மக்களுக்கு அறிவிக்கிறதுல என்ன பயன் இருக்குது? நன்மை செய்வாங்க, அதுக்குரிய நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே கொடுக்காத அவனுடைய விருப்பம். ஆனால் தீமையை தடுக்கிறதுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போன கடமை தானே அது நம்ம மேலே. உரிமையோடு கடமையை சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? என்னுடைய செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? இதை செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் வியாக்கியானம் எப்படி? நீ நன்மையை மட்டும் போடுங்க பாய், அவன் வாழ்க்கையில் அப்படியே தீமையை திருத்திட்டு. இன்றைக்கி எத்தனை பேர் செய்கிறாங்க நீங்களே பாருங்கள். உங்களோட பள்ளி வாசல்களில் சேர்ந்து தொழக்கூடிய மக்கள் தொழுகை முடிச்சுட்டு போய் மற்ற நேரங்களில் சிகரெட்டு குடிக்காமல் இருக்கிறாங்களா? அனாச்சாரமான நிகழ்ச்சிகளை, அனாச்சாரமான விஷயங்களை பார்க்காதவங்களா இருக்கிறாங்களா? ஆபாசமான அர்த்தம், இரட்டை அர்த்தம் கொண்ட பாடல் வரிகளை கேட்காமல் இருக்கிறாங்களா? ஆனால் தொழுவூர் நேரத்துக்கு பள்ளிக்கு வர்றாங்கல்ல. அப்போ நாம் நன்மையை சொல்வதோடு மட்டுமல்லாமல் தீமையை விட்டும் அவர்கள் நாம் தடுக்கணும். அதுவும் நமக்கு மீது ஒரு பொறுப்பாக இருக்கிறது, கடமையாக இருக்குது என்பதை விளங்கிக் கொள்ள வேணும். இது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, நம்ம இப்போ எல்லாமே வீடு கட்டுறோம்ல, ஓட்டு வீடு கலாச்சாரங்கள்லாம் போய் இப்போ மாடி வீடு கலாச்சாரம் வந்துருச்சு. அதில் தண்ணி தொட்டி ஒன்று மேலே வைக்கிறோம். அந்த தண்ணி தொட்டியில் ஏதாவது ஒரு பிராணி விழுந்து செத்து போச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு எதுவுமே தெரியாது. எப்போ எதுவும் தெரியாது, அந்த ஸ்மெல்லு வரும்ல, அந்த செத்த பிராணியினுடைய அழுகிய அந்த ஸ்மெல்லு தண்ணியோடு சேர்ந்து வரும் பார்த்தீங்களா? அப்போ தான் நம்ம அதை நினைப்போம், சரி மேலே ஏதோ ஒன்று செத்து கிடக்க போகிற டேங்கில் தண்ணி தொட்டியில் போய் பார்ப்போன்ட்டு பார்ப்போம். பார்த்துட்டு பேசாமல் வந்துட்டோம்னா அந்த அசுத்தமான தண்ணி நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருப்போம். எப்போ நாம் அந்த பிராணியை எடுத்து வெளியே போட்டுட்டு அந்த தண்ணி தொட்டியை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக தண்ணி விட்டு உபயோகப்படுத்துகிறோமோ அப்போ தான் அது தூய்மையான தண்ணியாக மாறும். அப்போ தான் அதை ஃபில்ட்ரு பண்ணி நல்ல தண்ணியாக நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ அதே போல் நீங்கள் தீமையை தூக்கி மனதிலேருந்து வெளியிலே போட்டால்தான் உங்களுக்கு நன்மையான காரியங்கள் செய்யும் பொழுது அது அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு மறுமையிலே சிறந்த தர்ஜாவை பெற்றுத்தரும். அப்போ இதெல்லாம் வழங்கணும். எதுக்கு எடுத்தாலுமே நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, வியாக்கியானங்கள் அள்ளி பேசிக்கிட்டே போகிறது. சொல்லுவாங்கல்ல, நாம் ஒன்று சொன்னோம்னா எதிராக ஒரு விஷயத்தை பேசுகிறது. நாம் இது அல்லாஹ் அப்படி சொல்கிறான் திரும்ப குர்ஆன்லன்னு சொன்னால் என் பாய் அந்த ஹஜ்ரத்தை செய்கிறான்னு சுட்டி காட்டுறது. இப்படி எவ்வளோ விஷயங்கள் வியாக்கியானம் இருக்கிறத பேசுகிறோம் இல்லையா? அப்போ அந்த தண்ணி தொட்டி போல தான் நம்மளுடைய மனசில் இருக்கிறத நம்ம வெளியே தூக்கி போட்டு அதற்கு பிறகு நாம் நன்மையை சொன்னோம் என்று சொன்னால் அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். இதை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளவர்களால் நாம் இருக்க வேண்டும். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம நன்மையை சொல்லுவோம். நன்மை சொல்வோடு மட்டுமல்லாமல் தீமையை தடுக்கின்ற விஷயம் என்பது அதுவும் மார்க்க பணி என்பதை விளங்கி செயல்படுறதுக்கு முயற்சி செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம அதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது பை, சொன்னோம்னா நம்மளை எதிரியாக பார்த்துருவாங்க. ஒரு காலகட்டம் இருந்துச்சு தானே, தௌஹீது பள்ளிவாசல்களில் தொழுவுறதுக்கு நம்ம போனோம்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் நம்ம எதிரியாக தான் பார்த்தாங்க. ஊர்லேயே ஊர் ஒதுக்கி வச்சாங்க. எதுலேயுமே கலந்துக்காதவர்களாக நம்மளை அழைக்காதவர்களாக இருந்தாங்க. அதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்துச்சு தானே, அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஒரு வீட்டில் நான் இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியிலேயே நீங்கள் தீமை இப்படி செய்கிறீங்க வாப்பா, நீங்கள் தீமை செய்கிறீங்க, நீங்கள் இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன போயிட போகுது? ஊரை விட்டால் ஒதுக்கி வைக்க போகிறாங்க. எல்லாம் முகம் கொடுத்து பேசாதவர்களாக சில பேர் போவாங்க. அது கொஞ்சம் காலம் எடுக்கும். நாமளும் அப்படி தானே இருந்தோம். ஒரு காலகட்டங்களில் தர்கா வழிபாடு செஞ்சோம், மற்ற அனாச்சரமான விஷயங்கள் செஞ்சோம், மௌலித் ஓதக்கூடியவங்களாக இருந்தோம். இப்போ அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஏகத்துவ சத்தியத்தின் பக்கம் திருந்தி வந்திருக்கிறோமா இல்லையா? அப்போ அதே மாதிரி அவர்களுக்கும் ஒரு நேரத்தை எல்லாம் வச்சுருப்போம். அப்போ அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நம்ம கடமை. அதே போல் சொல்பவர்களையும் தடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்துடக்கூடாது. ஏற்கனவே கேள்விப்பட்ட சம்பவம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிற சம்பவம் என்ன? சனிக்கிழமை கிழமை பேர சொன்னாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அந்த சமுதாய மக்களுக்கு சனிக்கிழமை நீங்கள் மீன் பிடிக்க போகாதீங்கன்னு அல்லாஹ் ஒரு கட்டளையை போட்டுட்டு சோதனையும் வைக்கிறான். என்னைக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாதீங்கன்னு சொன்னானோ அந்த சனிக்கிழமையில் மற்ற காலங்களில் இவங்க உள்ளே போய் வலைய வீசணும், மீன் பிடிச்சிட்டு வரணும்.
கரையோடு வந்து துள்ளி குதிக்குது மீன்கள்லாம். இதை மனுஷன் அப்படி தானே பலவீனமாக தானே படைக்கப்பட்டிருக்கான். ஹுலிக்கல் இன்சான லைஃபா. அந்த பலவீனத்தினால அவங்க பார்க்குறாங்க, மற்ற நாளில் அப்படி வரலையே, இன்றைக்கி மீன் இப்படி கரையோரம் வந்து துடிக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த மீன் பிடிக்கிற செயலில் ஈடுபடுறாங்க. அப்போ ஒரு கூட்டம் வந்து தடுக்குது. அல்லாஹ் அப்படி கட்டளையிட்டு இருக்கிறானா இல்லையா, நீங்கள் வரம்பு மீறுறீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாதீங்கன்னு வந்து தடுக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் பின்னாடியே வருது, அவன் பிடிச்சா அவன் பிடிச்சிட்டு போகிறானப்பா, அது அவனுக்கு அல்லாஹ்க்கு உள்ளது, நீ ஏன் அவனை போய் தடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறத பார்க்குறோமா இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிறாங்க, நம்மளோடவே இருக்கிறாங்க. ஏன் பண்ணி அதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கிற, அவங்களுக்கு புத்தி, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அவங்க ஆனால் முஸ்லீம் தானே, குரான் ஓதாமல் இருக்கிறானா, மற்ற பயான் நிகழ்ச்சி போகாமல் இருக்கிறானா, அவன் எல்லாம் திருந்தும் சொல்லாதான் தடுக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அதில் என்ன சொல்கிறான், மீன் பிடித்தவர்களை குரங்காக மாற்றினவங்கிறான். நம்மளுடைய கட்டளை மீறியவங்களை அதை போய் தடுத்தாங்களே அவங்கள தான் அல்லாஹ் வந்து நன்மை செய்தவர்களாக பொருந்திக்கிறான். ஏன்னா தீமையை தடுப்பது மார்க்க பணியா இல்லையா, மார்க்கத்துக்காக அவர் செய்த அந்த பணியை பொருந்திக்கிறான். இன்னொரு சாகர் வந்தாங்களே, தடுத்தவனை போய் தடுத்தாங்களே, அவர்களுக்கும் கடுமையான தண்டனை கொடுத்ததாக திருமறை குர்ஆனில் அந்த வசனத்தில் வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன விளங்கணும்னா, நம்ம தீமையை போய் சொல்லணும். பகிரங்கமாக நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தால் கூட தனிமையில் அவரை பார்த்து சொல்லணும். இப்படி சொன்னோம்னு சொன்னால் இந்த சத்திய கொள்கை, ஏகத்துவ சித்தாந்தம் என்பது நம்மளுடைய இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே அழகான முறையிலே போய் சேருவதற்கு ஒரு வசதியாக இருக்கும். இன்னும் என்னவெல்லாம் நீங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்படாதவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வைக்கு அந்த நெறிமுறைக்கு அவர்கள் சொன்னதற்கு உட்படாதவர்களாக தீமை செய்கிறார்களோ, அந்த தீமையெல்லாம் போய் நம்ம எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி தான் உறுதியாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க பிரச்சாரம் பண்ண வந்துட்டாங்கன்னா அவர்களை வந்து நகைச்சுவையாக பேசக்கூடிய இடத்துல அந்த மாதிரி நகைச்சுவையாக பேசுவாங்க. எங்கெல்லாம் தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு படை தளபதி போல கர்ஜிப்பாங்கன்னு சொல்லி நம்ம வரலாற்று வாயிலாக அவங்க தோழர்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் உள்வாங்கியவர்களாக நன்மையை சொல்லக்கூடியது மட்டும் மார்க்கப்பணி அல்ல, தீமையான விஷயங்கள் அவர்களிடத்தில் இருந்தால் அதையும் சுட்டி காட்டுவது மார்க்கப்பணி தான் என்பதை விளங்கி அதற்குரிய அந்த கொள்கையில் நாமும் இருப்பதோடு மற்றவர்கள் சொல்லக்கூடிய நிலையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கையை அருள் புரிவானாக என்று கூறி முதல் ஒரு நிறைவு செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியமிக்க எல்லாமல் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி நமக்கு மத்தியில் சொல்கிறாங்க. எந்த அளவு சொல்கிறாங்கன்னா, மன்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யு கையிருஹு பியதிஹி, உங்களில் ஒரு மனிதர் தீமையை கண்டார் என்று சொன்னால், மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயலை கண்டார் என்று சொன்னால் அவர் அதை தமது கரத்தால் தடுக்கட்டும். ஃப இல்லம் யஸ்ததிஉ வபிலிசானிஹி, கரத்தால் தடுக்க முடியாவிட்டால் நாவால் அவர்கள் சொல்லி தடுக்கட்டும். ஃப இல்லம் யஸ்ததிஉ வபி கல்பிஹி, அதுவும் முடியாவிட்டால் தமது உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுக்கட்டும். ஒதாலிக்க அல் அஃபுல் ஈமான், இதுதான் இறுதி நிலையானது, இறை நம்பிக்கையின் பலவீனமான நிலையாகும் என்பதாக சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இதில் இந்த சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு இந்த இரண்டு கையால் தடுக்க முடியலை, நீங்கள் வந்து அதுக்கு பிறகு நாவால் தடுக்க முடியலை, மனதால் நீங்கள் வெறுத்து ஒதுங்குங்கிறாங்கல்ல, இந்த விஷயத்தை அதை படித்து பார்த்தோம்னா அப்படி தான் தெரியும். பல பேர் எப்படி வணங்கிட்டு இருக்கிறோம், நம்ம அண்ணனோ தம்பியோ தப்பு செய்கிற சொல்லி சொல்லி பார்க்குறோம்னா அவரை விட்டு ஒதுங்கிடுது, அவரை பார்த்தா பேசுகிறது இல்லை. ஏன்னா இதை தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. மனதால் வெறுத்து ஒதுங்கணும், அந்த ஒதுங்குறதுனா அந்த ஒதுங்குறது இல்லை. அவர் இந்த மாதிரி செயல் செய்யக்கூடிய நேரத்தில் அவரை விட்டு நம்ம தள்ளி இருக்கணும். எந்த மனிதராக இருந்தாலும் அந்த செயல் செஞ்சு முடித்தவொன்னே அவர்கிட்ட வந்து மறுபடியும் சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தானே சொன்னாங்க. எந்த ஒரு பிரச்சாரம் பண்ணாலும் 3 வசனத்தை திருப்பி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த 3 வசனத்துடைய அர்த்தத்தையும் பார்த்தோம்னா அது அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், இப்படி தான் வரும். அதை ஏன் திரும்ப திரும்ப சொன்னாங்க? அப்படி திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் அந்த மக்களுக்கு வந்து அந்த இறையச்சத்தோடு சொல்லக்கூடிய செய்தியை உள்வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவர் செய்யும் பொழுது கொஞ்சம் மனசால் வெறுத்து ஒதுக்குற மாதிரி இருக்கணும், ஆனால் திரும்ப அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த விஷயத்தில் சொல்கிறத பார்க்குறோம் இந்த வார்த்தையில். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும், இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு சம்பவத்தை சொல்லி காமிக்கிறாங்க. தீமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்களை நாம் கண்டும் காணாமல் போயிட்டோன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வந்து நாம் சரியாக இருக்கிறோம்ல, அது போதும் நம்ம போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கிட்டுங்களேன். அழகான ஒரு சம்பவம். என்ன சம்பவத்தை சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சமுதாயத்தில் மக்கள் கூட்டம் கப்பலில் பிரயாணம் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த முடிவு பண்ணதுக்கு பிறகு சீட்டு குலுக்கி போடுறாங்க, யார் மேல் தளத்தில் இருப்பது யார் கீழ்த்தளத்தில் இருப்பதுன்னு. அந்த மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு யார் மேலே இருக்கணுமோ அவங்க இருந்தாங்க, கீழ்ப்பகுதியில் இருக்கிறவங்களும் இருந்தாங்க, பயணம் செய்கிறாங்க. அப்போ அந்த கீழ்ப்பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மேல் தளத்துக்கு வந்து தான் எடுக்கணும். அப்போ அந்த மேல் தளத்தில் போய் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு, எதுக்குப்பா தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம மேலே போய் அவங்கள போய் தொந்தரவு கொடுக்கணும், இன்னும் சொல்லப்போனால் தண்ணிக்கு அருகாமல் நம்ம தானே கீழ்த்தளத்தில் இருக்கிறோம், நம்ம ஒரு ஓட்டையை போட்டு நமக்கு தேவையானது இங்கே நம்மளே எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு
சிந்திக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இது மேல்தளத்தில் உள்ளவங்க கேட்டால் என்ன செய்யணும்? அப்படிலாம் செய்யாதப்பா. நாமளை வச்சுக்குவோமே, நம்ம என்ன செய்வோம்? அது ஏதாவது ஒரு தகாத வார்த்தையை உலக வழக்கத்தில் சொல்லி திட்டிவிட்டு, ஏன்டா நீ ஓட்டையை போட்டு தண்ணி எடுத்தினா எல்லா தண்ணியும் உள்ளே வந்து கப்பல் மூழ்கிடுமாடா, எல்லாமே போயிடுவோமா இல்லையா, கடலில் மூழ்கி செத்து போயிடுவோமா இல்லையா? அப்போ இந்த வசனத்தை இந்த செய்தியை உள்வாங்கினதாக நாம் அந்த தீமையை எடுத்து சொல்லக்கூடிய பணியில் வரணும். நம்ம குடும்பத்தார் தானே தீமையில் இருந்தால் இருந்துட்டு போகிறாங்கன்னு விட்டு வச்சுங்களேன், அதுக்கு நாளைக்கு கேள்வி கேட்பானல்ல. இப்போ நாமளும் சேர்ந்து மூழ்கி போயிடுவோம். ஒரு குடும்பமே ஒரு ஆளை தவிர இருக்கிறவங்க எல்லாம் தீமையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், நாம் அதை கண்டுக்காமல் விட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும்? நாமளும் அதில் சேர்ந்து மூழ்கி போகிறவங்களா போயிடுவோம். நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும், சைத்தா அப்படி தூண்டிடுவான். எல்லாருமே நம்ம வீட்டில் அப்படி தானே இருக்காங்க, நாம் மட்டும் ஏன் மாற்றமாக இருக்கணும்? நம்மளும் சொந்தக்கார கல்யாணத்துக்கு, வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு போவோம், அனாச்சாரம் பண்ணுற கல்யாணத்துக்கு போவோம் என்ற அடிப்படையில் நம்மளும் அந்த தீமையில் மூழ்கி போகிறவங்களா போயிடுவோம். அப்போ இந்த கப்பல் தான், இந்த உதாரணம் தான், கப்பல் உதாரணம் சொல்லி காமிக்கிறாங்களா இல்லையா? இந்த உதாரணத்தை தெளிவான முறையில் விளங்கி நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.